டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் நடிகர் தான். இங்க அதுதாங்க பிரச்சனையே. ஏற்கனவே நம்முடைய அரசியல்ல சூப்பரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நடிக்க தெரிந்த ஒரு நடிகர் அரசியலில் வந்து நடித்தால் மக்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்பொழுது நடிக்கிறவர்களையே கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு நடிகர் வந்து நடித்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுதான் நடக்குது. உண்மையை பேச விரும்பாத, சொன்னதை செய்து முடிக்க விரும்பாத அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் அதை ஆதரிக்கின்ற மக்களாகிய நாம் இருக்கும் வரை சமுதாய மாற்றம் உண்டாகாது. தலைவர்கள் வருவார்கள், பேசுவார்கள், தங்களுக்குரிய காரியங்கள் ஏதாவது ஒன்றை தாங்கள் பெற்றுக்கொள்ளும் விதத்தில் பேசிவிட்டு தாங்கள் சட்டசபை என்கின்ற ஒரு கோட்டைக்குள், அந்த நல்ல கூரைக்குள் பதுங்கி இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். நாட்டின் கூரை ஒழுகிதான் இருக்கும். நாட்டின் கூரை உடைக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு மக்கள் பிரிவினையால் பிரிந்து நாட்டிற்குள் இருக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டவர்களாக தான் இருப்பார்கள். கோட்டைக்குள் ஓடி தஞ்சம் கொள்ளும் அரசியல் தலைவர்களே, உங்களுடைய கோட்டை கனவை எல்லாம் தகர்த்துவிட்டு ஒற்றுமையாய் நாட்டிற்காக நாட்டை கோட்டை போல் நாட்டை சுற்றிலும் மரணாய் இருந்து செயல்படும் ஒரு அரசியல் கூட்டமாக ஒற்றுமையாய் ஒன்றுபடுங்கள். அரசியல் தலைவர்கள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுயநலம்தான் பொதுநலம் என்று பேசுகிறவர்கள். மக்களாகிய நாம், குறிப்பாக இளைஞர்கள் விழிப்படைந்து பொதுநலம் என்ற ஒரு ஒற்றை சொல்லுக்குள் தங்களுடைய சுயநலத்தை எடுத்து தூரே வைத்துவிட்டு மக்களுக்காக என்று ஒற்றுமையாய் ஓங்கி எழுந்து நம்முடைய நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும். சிந்திப்போம் மக்களே. சுயநலமாய் செயல்பட விரும்பி கோட்டைக்கு செல்ல ஆசைப்படும் அரசியல் தலைவர்களை நம்பாதிருங்கள். சுயநலத்திற்காக முதலமைச்சர் நாற்காலி வேண்டும் என்று எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கெஞ்சுகிற ஆசாமிகளையும் நம்பாதிருங்கள். இளைஞர்கள் விழிப்படைந்தால் மாத்திரமே சமுதாய மாற்றம் உண்டாகும். இல்லை என்றால் சமுதாயம் ஏமாற்றத்தில் தத்தளித்து சாகும். அழிவு என்பது நிச்சயமாய் வந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மை அறியாவிட்டால் அழிவு நிச்சயம். இதில் வேறு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.